நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலரை மேயர் ஒருமையில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சி அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது திமுக 6வது மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தனது கையில் சோலார் விளக்குடன் கூட்டத்தில் பங்கேற்க வந்தார். அதைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரிடம் சென்று அவர் மனு அளித்தார். தனது வார்டில் தெரு விளக்குகள் பல மாதங்களாக எரியாமல் இருப்பதாகவும், இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சோலார் விளக்குடன் கூட்டத்தில் பங்கேற்க வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது நிகழ்வை படம் பிடித்த செய்தியாளர்களை மேயர் ராமகிருஷ்ணன் மிரட்டியதால் பரபரப்பு நிலவியது. அதைத் தொடர்ந்து பேசிய திமுக கவுன்சிலர் பேச்சியம்மாள், தனது வார்டு பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி ஆணையரை பார்க்க சென்றால் அவரை பார்க்க முடிவது இல்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட மேயர் ராமகிருஷ்ணன், திமுக பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசியதால் மற்ற திமுக கவுன்சிலர்கள் மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.